வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளுக்காக பிரவீனா, ராகப்பிரியா. முதலில் தலைப்புச் செய்திகள். திமுகவுடன் கூட்டணி தொடரும், திருநாவுக்கரசர் அறிவிப்பு. முதல்வரின் உடல்நிலையில் சீரான முன்னேற்றம், முன்னாள் அமைச்சர் HV ஹண்டே தகவல். மேட்டூருக்கு நீர்வரத்து குறைந்தது, தண்ணீர் திறப்பும் 12,000 கன அடியாக குறைப்பு. அமெரிக்க அதிபர் தேர்தலில் இறுதி நேரடி விவாதம், ஹிலாரி டிரம்ப் இடையே மோதல். தமிழகத்தில் திமுகவுடனான கூட்டணி தொடரும் என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் இன்று செய்தியாளர்களுடன் பேசிய திருநாவுக்கரசர், சிறுபான்மை மக்களுக்கு எதிரான பொது சிவில் சட்டத்திற்கு எதிராக முஸ்லிம் இயக்கங்கள் கையெழுத்து இயக்கம் நடத்துவதாகவும் அதற்கு காங்கிரசிடம் ஆதரவு கேட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் 3 தொகுதிகளின் தேர்தல் பற்றிய கேள்விக்கு பதிலளித்த திருநாவுக்கரசர், திமுகவுடன் கூட்டணி தொடர்வதாகவும் திமுகவிற்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்வோம் என்றும் தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சியினுடைய விதிகளின்படி, நடைமுறையின்படி மூத்த கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர்கள் இப்படி கட்சியில் எல்லா நிர்வாகிகளிடத்தையும் கலந்து பேசி அவருடைய அபிப்பிராயங்களை கேட்டிருக்கிறேன். அதில் பொதுவான கருத்து என்று சொன்னால், கூட்டணி தொடரும், திமுக தான் போட்டியிடும் என்கிற போது கூட்டணியில் நிற்கிற அந்த வேட்பாளர்களை ஆதரித்து நாங்கள் பிரச்சாரம் செய்வோம். முதல்வர் ஜெயலலிதாவின் உடல்நிலை சீராக முன்னேற்றம் பெற்று வருவதாக முன்னாள் அமைச்சர் HV ஹண்டே தெரிவித்துள்ளார். எம்ஜிஆர் அமைச்சரவையில் அமைச்சராக பதவி வகித்தவரும் 1984ஆம் ஆண்டு எம்ஜிஆர் உடல்நிலை பாதிக்கப்பட்ட போது சிகிச்சைக்காக அமெரிக்கா சென்ற போது உடன் சென்றவர் டாக்டர் ஹண்டே. அவர் அப்போலோ மருத்துவமனைக்கு சென்று முதல்வர் ஜெயலலிதாவின் உடல்நிலை குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய ஹண்டே, முதல்வருக்கு அளிக்கப்படும் சிகிச்சை சிறப்பாக உள்ளதாகவும் அவருடைய உடல்நிலை சீராக முன்னேறி வருவதாகவும் தெரிவித்தார். இன்றைய தினம் நான் இங்கே வந்ததுக்கு பிறகு துணை சபாநாயகர் தம்பிதரையும் பார்த்தேன், அங்கே டாக்டர்களையும் பார்த்தேன். நல்ல செய்தி எனக்கு வந்திருக்கிறது. புரட்சிகர அம்மா அவர்கள் நல்ல வகையில் குணமடைந்து கொண்டு வருகிறார்கள். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து குறைந்ததை அடுத்து அணையின் நீர்மட்டமும் குறைந்து வருகிறது. எனினும் டெல்டா பாசன பகுதிகளின் நீர் தேவையை கருத்தில் கொண்டு அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்படுவதாக அலுவலர்கள் தெரிவித்தனர். காவிரி டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணை கடந்த 20ஆம் தேதி திறந்துவிடப்பட்டது. உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி கர்நாடக அரசு தொடர்ந்து தண்ணீர் திறந்துவிடும் என்ற நம்பிக்கையில் டெல்டா பாசனத்திற்காக அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து தண்ணீர் திறக்கப்பட்டு வருவதால் அணையின் நீர்மட்டம் வேகமாக குறைந்து வருகிறது. இதனிடையே கடந்த சில நாட்களாக அணைக்கு நீர்வரத்து குறைந்து வருகிறது. அணையின் நீர்மட்டம் தற்போது 60.14 அடியாகவும் அணையின் நீர் இருப்பு 24.79 TMC ஆகவும் உள்ளது. டெல்டா பாசனத்திற்காக வினாடிக்கு 12,000 கன அடி நீர் திறந்துவிடப்படுகிறது. டெல்டா பாசன பகுதிகளின் தேவையை கருத்தில் கொண்டு தண்ணீர் திறக்கப்பட்டு வருவதாக அலுவலர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திரத்திலிருந்து தமிழகத்துக்காக திறந்துவிடப்பட்ட கிருஷ்ணா தண்ணீர் 10 நாட்களுக்கு பின்னர் திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்தை வந்தடைந்தது. ஆந்திரத்தில் உள்ள கண்டலேறு அணையிலிருந்து சென்னை குடிநீருக்காக கடந்த 10ஆம் தேதி முதல் வினாடிக்கு 200 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. பின்னர் படிப்படியாக 800 கன அடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. செவ்வாய்க்கிழமை மாலையில் தமிழக எல்லையான 0 பாயிண்டை கிருஷ்ணா நீர் வந்தடைந்தது. கிருஷ்ணா நீர் இன்று காலை பூண்டி நீர்த்தேக்கத்தை வந்தடைந்தது. பூண்டி நீர்த்தேக்கத்தின் மொத்த கொள்ளளவான 3231 மில்லியன் கன அடியில் 97 மில்லியன் கன அடி நீர் மட்டுமே உள்ள நிலையில் பூண்டிக்கு வந்துள்ள கிருஷ்ணா நீரால் சென்னை மக்களின் குடிநீர் தேவையை சமாளிக்க முடியும் என பொதுப்பணித்துறை அலுவலர்கள் நம்பிக்கை தெரிவித்தனர். தமிழகத்தில் தஞ்சாவூர் உள்பட 3 தொகுதிகளுக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளதை அடுத்து அங்கு நடத்தை விதிமுறைகள் நடைமுறைக்கு வந்துள்ளன. இதையடுத்து தஞ்சாவூரில் வாகன சோதனை முனைப்புடன் நடைபெற்று வருகிறது. இது பற்றி விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் குருநாதன். 3 தொகுதிகளில் வருகிற 19ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதையொட்டி தேர்தல் நன்னடத்தை விதிகள் உடனடியாக அமலுக்கு வந்ததால் தஞ்சை தொகுதிக்குள் வரும் அனைத்து வாகனங்களும் தீவிர சோதனைக்கு பிறகே உள்ளே அனுமதிக்கப்படுகிறது. தஞ்சாவூரின் முக்கிய பிரதான சாலைகளான நாகப்பட்டினம் சாலை, கும்பகோணம் சாலை, புதுக்கோட்டை சாலை ஆகிய இடங்களில் தற்காலிக சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு சுமார் 500க்கும் மேற்பட்ட போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது உரிய ஆவணங்களின்றி அதிக அளவில் பணமோ பொருட்களோ இருந்தால்
உடனடியாக பறிமுதல் செய்யப்படும் என அவர்கள் எச்சரித்துள்ளனர். வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்வதை தடுப்பதற்காக தொகுதி முழுவதும் 6 பறக்கும் படைகளும் 3 தனிப்படைகளும் அமைக்கப்பட்டு தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்வதை அறிந்தால் 1077 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பொதுமக்கள் புகார் தெரிவிக்கலாம் என்றும், தேர்தலை நேர்மையாகவும் ஜனநாயக முறைப்படி நடத்துவதற்கு அனைத்து முன்னேற்பாடுகளும் சிறந்த முறையில் செய்யப்பட்டுள்ளது என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். வேந்தர் செய்திகளுக்காக தஞ்சையிலிருந்து எஸ். குருநாதன். செவிலியர் பட்டய படிப்புக்கான இறுதி நாள் கலந்தாய்வு சென்னை ஓமந்தூரார் அரசினர் பல்நோக்கு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் தற்போது நடைபெற்று வருகிறது. 2000 இடங்களுக்கான இந்த கலந்தாய்வு கடந்த 19ஆம் தேதி தொடங்கியது. இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் புவனேஸ்வரி. செவிலியர் பட்டய படிப்புக்கான கலந்தாய்வு கடந்த 18ஆம் தேதி தொடங்கியது. சென்னை ஓமந்தூரார் அரசு பல்நோக்கு மருத்துவமனையில் இந்த கலந்தாய்வானது நடைபெற்று வருகிறது. மொத்தம் 2000 காலி இடங்களுக்கு இந்த கலந்தாய்வானது நடைபெற்று வருகிறது. அதில் இதுவரை 1541 இடங்கள் நிரப்பப்பட்டு விட்டன. இறுதி நாளான இன்று 459 மீதமுள்ள 459 காலி இடங்களுக்கான கலந்தாய்வு இன்று நடைபெறுகிறது. இந்த 459 இடங்களுமே இன்று நிரப்பப்பட்டுவிடும் என்று மருத்துவ கல்வி இயக்ககம் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் இன்றைய இறுதி நாள் என்பதால் ஏராளமான மாணவிகள் மிக ஆர்வத்துடன் கலந்து கொண்டுள்ளனர். நான் நர்சிங்க்கு அப்ளை பண்ணியிருக்கேன், எனக்கு கிடச்சிருக்கு. நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு நான் அப்ளை பண்ணியிருந்தேன், எனக்கு கிடச்சிருக்கு. நான் நர்சிங் பண்ணாலும் நிறைய சேவை செய்வேன், அதுதான் என்னோட லட்சியம். தூத்துக்குடியிலேருந்து வந்திருக்கேன். எனக்கு நர்சிங்னா ரொம்ப பிடிக்கும், மற்றவங்களுக்கு சேவை செய்கிறது ரொம்ப பிடிக்கும். அதனாடி நான் நர்சிங் எடுத்திருக்கேன். இந்த கலந்தாய்வில் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு வரும் நவம்பர் மாதம் முதல் வாரத்திலேயே வகுப்புகள் தொடங்கப்பட்டு விடும் என்று மருத்துவ கல்வி இயக்கம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேந்தர் செய்திகளுக்காக சென்னை ஓமந்தூரார் அரசு பல்நோக்கு மருத்துவமனையிலிருந்து ஒளிப்பதிவாளர் பிரதீப்புடன் புவனேஸ்வரி. ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் நேரிட்ட தீ விபத்தில் 21 நோயாளிகள் பலியான வழக்கில் அதன் இயக்குநர் கைது செய்யப்பட்டுள்ளார். புவனேஸ்வரத்தில் உள்ள மருத்துவமனையில் 2 நாட்களுக்கு முன்பு நேரிட்ட தீ விபத்தில் 21 நோயாளிகள் பலியாகினர். 100க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். இந்த விபத்து குறித்து வருவாய்த்துறை உயர் அலுவலர் விசாரணைக்கு ஒடிசா மாநில அரசு உத்தரவிட்டது. வழக்கு பதிவு செய்து தொடர் விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் அந்த மருத்துவமனையின் நிர்வாகிகள் 5 பேரை கைது செய்தனர். மேலும் விசாரணைக்கு நேரில் வருமாறு மருத்துவமனையின் இயக்குநர் மனோஜ் நாயக் மற்றும் அவரது மனைவிக்கு காவல்துறையினர் அழைப்பு அனுப்பியிருந்தனர். இந்நிலையில் மனோஜ் நாயக் இன்று அதிகாலை 3:30 மணி அளவில் கண்டாங்கிரி காவல் நிலையத்தில் சரணடைந்தார். அவரை கைது செய்த காவல்துறையினர் தொடர் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். அமெரிக்க அதிபர் தேர்தல் வேட்பாளர்களான குடியரசுக் கட்சியின் டொனால்டு டிரம்ப், ஜனநாயக கட்சியின் ஹிலாரி கிளின்டன் ஆகியோருக்கு இடையே இறுதி நேருக்கு நேர் விவாதம் நடைபெற்றது. அமெரிக்க அதிபர் தேர்தல் நவம்பர் மாதம் 8ஆம் தேதி நடைபெறவுள்ளது. ஜனநாயக கட்சி சார்பாக ஹிலாரி கிளின்டனும் குடியரசுக் கட்சி சார்பாக தொழிலதிபர் டொனால்டு டிரம்பும் அங்கே வேட்பாளர்களாக போட்டியிடுகின்றனர். இருவரும் 2 முறை நேரடி விவாதம் நடத்தி முடித்துள்ள நிலையில் 3வதும் இறுதியானதுமான நேரடி விவாதம் லாஸ் வேகஸில் நடைபெற்றது. இதில் நீதிமன்றம், பொருளாதாரம், குடியேற்றம், கடன், சுகாதாரம், பாதுகாப்பு ஆகியன பற்றி இருவரும் 90 நிமிடங்கள் காரசாரமாக விவாதித்தனர். அப்போது பெண்களுக்கு எதிரான செயல்களில் ட்ரம்ப் ஈடுபட்டதாக ஹிலாரி குற்றம் சாட்டினார். அதற்கு பதிலளித்த ட்ரம்ப் தம் மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் கூறப்படுவதாகவும் ஒரு சிலர் தங்களை பிரபலப்படுத்திக் கொள்ள தன் மீது புகார் தெரிவிப்பதாகவும் கூறினார். அமெரிக்காவுக்கு எதிராக ரஷ்யா சைபர் தாக்குதல் நடத்தி வருவதாகவும் ரஷ்ய அதிபர் புதினின் கைப்பாவையாக ட்ரம்ப் செயல்படுவதாகவும் ஹிலாரி குற்றம் சாட்டினார். In the audience tonight, we have 4 mothers of, these are unbelievable people that I've gotten to know over a period of years, whose children have been killed, brutally killed by people that came into the country illegally. You have thousands of mothers and fathers and relatives all over the country. They're coming in illegally. Drugs are pouring in through the border. We have no country if we have no border. இதற்கு பதிலளித்த ஹிலாரி கிளின்டன் குடியேற்ற சட்டத்தில் திருத்தம் கொண்டுவர உள்ளதாகவும் நாட்டின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டே அவை மேற்கொள்ளப்படும் எனவும் கூறினார். I have been for border security for years. I voted for border security in the United States Senate, where I think they're most needed. Getting rid of any violent person, anybody who should be deported, we should deport them. When it comes to the wall that Donald talks about building, he went to Mexico. He had a meeting with the Mexican president. Didn't even raise it. He choked. தற்போதைய செய்தி. சிவகாசி புறவழிச்சாலையில் உள்ள பட்டாசு கிடங்கில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. பட்டாசுகளை ஏற்றிச் செல்லும் லாரியிலும் தீ பற்றியுள்ளது. பட்டாசுகள் வெடித்து சிதறுவதால் 2 தீயணைப்பு வாகனங்களில் வந்த தீயணைப்பு வீரர்கள் நெருங்க முடியாமல் அவதிப்பட்டு வருகின்றனர்.
சேலம் இரும்பாலையை தனியார் மயமாக்கும் திட்டத்துக்கு எதிர்ப்பு, அனைத்து தொழிற்சங்கத்தினரும் போராட்டம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. மத்திய அரசு முன்னெடுத்துள்ள பொது சிவில் சட்டம் பிரச்சினைக்கு எதிரான கையெழுத்து இயக்கத்துக்கு ஆதரவு திரட்டும் விதத்தில் அரசியல் தலைவர்களை சந்தித்து வருவதாக மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா தெரிவித்துள்ளார். மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் MH ஜவாஹிருல்லா சென்னை சத்தியமூர்த்தி பவனில் தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசரை இன்று காலை சந்தித்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய ஜவாஹிருல்லா, மத்திய சட்ட வாரியம் பொது சிவில் சட்டம் கொண்டு வருவது தொடர்பாக கேள்வித்தாள் தயாரித்து இருப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார். பொது சிவில் சட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் கையெழுத்து இயக்கத்துக்கு ஆதரவு திரட்டும் வகையில் தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசரை சந்தித்ததாக அவர் தெரிவித்தார். பொது சிவில் சட்டத்துக்கு எதிரான ஒரு கையெழுத்து இயக்கத்தை தமிழகம் முழுவதும் நடத்தி வருகிறோம். இது குறித்து காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழக தலைவர் திருநாவுக்கரசர் அவர்களை சந்தித்து நாங்கள் ஆதரவை கேட்டிருக்கின்றோம். காங்கிரஸ் கட்சி சிறுபான்மை மக்களுக்கு இந்த விஷயத்திலே உறுதுணையாக இருக்கும் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டியதன் முக்கியத்துவம் குறித்து கன்னியாகுமரி முதல் சென்னை வரை அடுத்த மாதம் 5ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரை பிரச்சாரம் செய்யவிருப்பதாக விவசாயிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. திருச்சியில் செய்தியாளர்களுடன் பேசிய அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பாளர் PR பாண்டியன் இதனை தெரிவித்தார். இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அனைத்து அரசியல் கட்சிகளும் காவிரி பிரச்சினைக்கு தொடர்ந்து குரல் கொடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். கன்னியாகுமரி முதல் சென்னையில் இருக்கிற மக்கள் வரையிலும் ஒன்றுபடுத்துகிற நடவடிக்கையாக வருகிற நவம்பர் 5ஆம் தேதி அந்த பரப்புரை பயணத்தை கன்னியாகுமரியில் துவங்கி 10ஆம் தேதி சென்னையில் முடிப்பது என்று எங்கள் அமைப்பு முடிவெடுத்திருக்கிறது. அதற்கு அனைத்து பகுதி விவசாயிகளும், அனைத்து மாவட்டத்தை சார்ந்த விவசாய சங்க நிர்வாகி, அனைத்து கட்சிகளும் எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும். பொதுத்துறை நிறுவனமான சேலம் இரும்பாலை நிறுவனத்தை தனியார் மயமாக்கும் மத்திய அரசின் முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு அனைத்து தொழிற்சங்கத்தினரும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சேலம் மாவட்டத்தில் உள்ள இரும்பாலை நிறுவனத்தில் பல ஆயிரம் தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இந்நிலையில் சேலம் இரும்பாலை உள்பட நாடு முழுவதும் உள்ள 22 பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்கும் முயற்சியில் மத்திய அரசு ஈடுபட்டுள்ளதாக தகவல் வெளியானது. மத்திய அரசின் இந்த முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சேலம் இரும்பாலை நிறுவனத்தின் தொழிலாளர்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக அனைத்து தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பாரதிய ஜனதா ஆட்சி பொறுப்பில் இருக்கிற போது எப்படியாவது தனியார் மயமாக்கிட வேண்டும், இது தனியாருக்கு ஒப்படைத்திட வேண்டும் என்கிற அந்த முயற்சிகளை ஈடுபட்டிருக்கிறது. அதை முறியடிக்கிற விதத்திலே இன்றைக்கு அனைத்து தொழிற்சங்கங்களின் சார்பிலே மாபெரும் ஆர்ப்பாட்டம் சேலத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்குவது என்ற முடிவினை மேற்கொண்டிருக்கின்றார்கள். 44 பொதுத்துறை நிறுவனங்கள் தனியார் மயமாக்கப்படும், 26 பொதுத்துறை நிறுவனங்கள் மூடப்படும் என்று மத்திய அரசு அறிவிப்பினை வெளியிட்டிருக்கின்றது. மத்திய அரசின் முடிவினை கண்டித்தும் பொதுத்துறையை நீடித்திடவும் இன்றைக்கு சேலம் உருக்காலை தொழிலாளருடைய போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. கேரள மாநிலத்தில் பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் உயர்ந்து வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சத்தியமங்கலம் அருகே உள்ள பவானிசாகர் அணை மூலம் காளிங்கராயன் கால்வாய், தடப்பள்ளி, அரக்கன்கோட்டை கால்வாய் மற்றும் கீழ்பவானி கால்வாய் பாசன பகுதிகளில் சாகுபடி செய்யப்படுகிறது. இந்நிலையில் கேரள மாநிலத்தில் பருவமழை தொடங்கியுள்ளதால் பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. வினாடிக்கு 1413 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கும் நிலையில் குடிநீர் தேவைக்காக 205 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. அணையின் நீர்மட்டம் 55.25 அடியாக உள்ளது. கடந்த 10 நாட்களில் அணையின் நீர்மட்டம் 3 அடி அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நீலகிரியில் உள்ள வெலிங்டன் ராணுவ பயிற்சி கல்லூரியில் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதால் லாரிகள் மூலம் தண்ணீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது.
நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சிக்குட்பட்ட பொதுமக்கள், சுற்றுலா பயணிகள் ஆகியவற்றிற்கு முக்கிய குடிநீர் ஆதாரமாக விளங்குவது பார்சன்ஸ் வேலி அணை. இந்த அணையிலிருந்து வெலிங்டன் பயிற்சி கல்லூரி மற்றும் ராணுவ மையத்திற்கு ராட்சத குழாய்கள் மூலம் உதகை நகர் வழியாக தண்ணீர் கொண்டு செல்லப்பட்டு வருகிறது. இதனிடையே நீலகிரி மாவட்டத்தில் இம்முறை கடந்த ஆண்டு டிசம்பர் மாதத்திற்கு பிறகு முறையாக மழை பெய்யவில்லை. மேலும் கடந்த மே மாதம் பெய்ய வேண்டிய மழை ஜூன் மாத இறுதியில்தான் பெய்தது. இதனால் மாவட்டத்தில் குடிநீர் ஆதாரமாக உள்ள அணைகளில் தண்ணீர் இருப்பு வெகுவாக குறைந்துள்ளது. இதன் காரணமாக நீலகிரியில் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து வெலிங்டன் ராணுவ மையத்தின் தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் லாரிகள் மூலம் தண்ணீர் நிரப்பப்பட்டு வருகிறது. பாசன் வெளியும் தண்ணி இல்லை, கொடப்பந்த பேரிலையும் தண்ணி இல்லை, ஓல்டுட்டி கோரியிலையும் தண்ணி இல்லாமல் கட்டுப்பாடு ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்போ 30 கிலோமீட்டர் அங்கேருந்து வந்து ஆர்மிக்காரங்க வந்து தண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. மழை இல்லாத காரணத்தினால இந்த வருஷம் ரொம்ப மோசமாகி போயிடுச்சு. முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் குறைந்ததால் தேனி மாவட்டம் லோயர் கேம்ப் பெரியாறு நீர் மின் உற்பத்தி நிலையத்தில் 100 மில்லியன் யூனிட்டிற்கு மேல் மின்சார இழப்பு ஏற்பட்டுள்ளது. முல்லை பெரியாறு அணை நீரை 4 ராட்சத குழாய்கள் மூலம் தமிழக எல்லையில் உள்ள லோயர் கேம்ப் பெரியாறு மின் உற்பத்தி நிலையத்திற்கு கொண்டு வந்து 140 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட 4 எந்திரங்கள் மூலம் மின் உற்பத்தி செய்யப்படுகிறது. ஆண்டுதோறும் சுமார் 800 மில்லியன் யூனிட் மின் உற்பத்தி செய்யப்படும் நிலையில் நிகழாண்டில் தென்மேற்கு பருவமழை பொய்த்ததால் கடந்த 4 மாதத்தில் 83 மில்லியன் யூனிட் மின்சாரம் மட்டுமே உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. கடந்த வருடத்தை காட்டில் 100 மில்லியன் யூனிட்டிற்கு மேல் மின்சார இழப்பு ஏற்பட்டுள்ளதாக மின்துறை அலுவலர்கள் தெரிவிக்கின்றனர். இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள திருப்பரங்குன்றம் தொகுதியில் மொத்தம் 43 வாக்குப்பதிவு மையங்கள் பதட்டம் நிறைந்தவைகளாக கண்டறியப்பட்டுள்ளதாக மதுரை மாவட்ட ஆட்சியர் வீரராகவராவ் தெரிவித்துள்ளார். திருப்பரங்குன்றம் தொகுதியில் வரும் 19ஆம் தேதி இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இது தொடர்பாக மதுரையில் செய்தியாளர்களுடன் பேசிய மாவட்ட ஆட்சியர் வீரராகவராவ், திருப்பரங்குன்றம் தொகுதியில் நகர்ப்புறங்களில் 159 வாக்குச்சாவடிகள் மற்றும் கிராமப்புறங்களில் 132 வாக்குச்சாவடிகள் என மொத்தம் 291 இடங்களில் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளதாக குறிப்பிட்டார். இவற்றில் பதட்டம் நிறைந்த 43 வாக்குச்சாவடிகளில் மக்கள் அச்சமின்றி வாக்களிக்கும் வகையில் போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படும் என அவர் கூறினார். 17 hamlets as vulnerable hamlets. 17 hamlets வந்து vulnerable hamlets நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். அதில் இருக்கிற போலிங் ஸ்டேஷன்ஸ் மொத்தம் 43 இருக்கிறது. vulnerable hamlets, vulnerable ஏரியாஸில் இருக்கிற ஓட்டர்ஸ் வந்து சிறப்பாக கவனிச்சிடும். அதே போல் அந்த போலிங் ஸ்டேஷன்ஸில் அனைத்து வாக்காளர்கள் அச்சமின்றி வாக்கு பதிவு பண்ணுறதுக்காக அனைத்து நடவடிக்கை நம்ம எடுத்துக்கிறோம். நாகர்கோவில் அருகே பேருந்து மீது இருசக்கர வாகனம் மோதியதில் கல்லூரி மாணவர்கள் 2 படுகாயமடைந்தனர். அவர்கள் 2 மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே எறும்புக்காடு பகுதியில் நாகர்கோவில் நோக்கி அரசு மகளிர் பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த கல்லூரி மாணவர்கள் 2 அந்த பேருந்தை முந்திச் செல்ல முயன்றனர். அப்போது இருசக்கர வாகனம் பேருந்தில் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் மாணவர்கள் 2 படுகாயமடைந்தனர். அவர்களை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல 108 ஆம்புலன்ஸிற்கு தகவல் தெரிவித்த போதும் உரிய நேரத்தில் அது வரவில்லை. எனவே அவர்களை மீட்டு ஆட்டோவில் மருத்துவமனைக்கு பொதுமக்கள் அனுப்பி வைத்தனர். நாகப்பட்டினம் அருகே மினி பேருந்து புளியமரத்தில் மோதி ஏற்பட்ட விபத்தில் 10 மாணவிகள் உட்பட 30 பேர் படுகாயமடைந்தனர். நாகப்பட்டினம் மாவட்டம் முத்தூரிலிருந்து மயிலாடுதுறை நோக்கி வந்த மினி பேருந்து சீனிவாசபுரம் என்ற இடத்தில் கட்டுப்பாட்டை இழந்து புளியமரத்தின் மீது மோதியது. இந்த விபத்தில் மினி பேருந்தில் பயணம் செய்த பள்ளி மாணவ மாணவிகள் என 30 பேர் படுகாயமடைந்தனர். காயமடைந்த அனைவரும் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் அருகே ஒரு கிராமத்தை சேர்ந்த மக்கள் வௌவால்களுக்காக தீபாவளி போன்ற திருநாட்களில் கூட பட்டாசுகள் வெடிக்காமல் அமைதி காத்து வருகின்றனர். பாலூட்டி வகையை சேர்ந்த வௌவால்களின் எண்ணிக்கை குறைந்து வருவதாக அறிவியலாளர்கள் தெரிவிக்கும் நிலையில் அவற்றை பாதுகாக்க மக்கள் முன்வர வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளனர். கூட்டம் கூட்டமாக வாழும் வௌவால்கள் பெரும்பாலும் குளுமையான கட்டிடங்கள் மற்றும் மரங்களில் காணப்படுவது வழக்கம். வேலூர் மாவட்டம் லத்தேரி அருகே கள்ளாம்பட்டு கிராமத்தில் ஆலமரம் மற்றும் புளிய மரத்தில் பல ஆண்டுகளாக வௌவால்கள் கூட்டம் கூட்டமாக வாழ்ந்து வருகின்றன. இரவு நேரங்களில் இரை தேடி செல்லும் இவை அதிகாலையில் ஊர் திரும்புவதாக கூறும் கிராம மக்கள் இவற்றுக்கு எந்த இடையூறும் ஏற்படாத வகையில் தீபாவளி உள்ளிட்ட திருநாட்களில் கூட பட்டாசு வெடிப்பது இல்லை என முடிவு செய்துள்ளனர். மேலும் வௌவால்கள் தங்கும் மரங்களுக்கு பொட்டு வைத்து மஞ்சள் பூசி தங்களது குலதெய்வமாக வழிபட்டு வருவதாக கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். வௌவால்களை வணங்கி வருவதால் தங்களது வாழ்க்கை வளமடைவதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். வௌவால் மரம் இருக்கும் வாழை மரத்தில், அது பாரம்பரிய பெரியவங்க வாழ்ந்த காலத்துலேருந்து இது பாரம்பரியம் இருக்குது.
இது குல தெய்வம் மாதிரி கொண்டாடி வர்றோம். ஆனால் வந்து எந்த டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறதில்ல. அது தெய்வம் மாதிரி கொண்டாடி வர்றதுனால தீபாவளிக்கு பட்டாக்கிழங்களை வெடிக்கிறதில்ல எங்கள் ஊரில். நாங்கள் ஆலமரம் இருக்குது, ஆலமரத்தில் வௌவாலுங்க அதிகமாக இருக்கும். நாங்கள் குலதெய்வமாக கொண்டாடுறோம். அதை தீபாவளிக்கு பட்டாசு இது வெடிக்கிறதில்லை. நல்ல காரியங்களுக்கும் மோளம் சவுண்டு எதுவும் நாங்கள் அடிக்கிறது கிடையாது. ஆனால் வருஷத்துக்கு ஒரு முறை திருவிழா மாதிரி கொண்டாடி நாங்கள் சந்தோஷமாக வௌவாலுங்கள்லேருந்து இறை தேட போகிறோம். நைட்டு வெடிக்காலம் 4 மணிக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து மரத்தில் வந்து அடங்கிடும். வௌவால் மரம் எங்கள் ஊரில் வந்து காலமாக இருக்கிறது. ஆனால் முப்பாட்டன் காலத்துலேருந்து இருக்கிறது. அது ஒரு விழா மாதிரி கொண்டாடுறோம். பொங்கல் வச்சு அதுக்கு திருவிழா பண்ணுறோம். ஆனால் டப்பாசு எதுவும் வெடிக்கிறதில்ல. இதை நாங்கள் பத்திரமாக ஒரு குலதெய்வம் மாதிரி நம்பி கொண்டு இருக்கிறோம். கொலம்பியாவில் கனமழையால் வெள்ளப்பெருக்கு, மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். கொலம்பியா நாட்டில் கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. கொலம்பியாவின் ஜகாரியா, சிபி உள்ளிட்ட இடங்களில் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் முக்கிய ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. கரைகளை உடைத்து வெளியேறிய வெள்ள நீரில் பல வீடுகள் அடித்துச் செல்லப்பட்டன. சாலைகளில் ஆறு போல் ஓடும் வெள்ள நீரால் போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. வெள்ளத்தால் பல ஏக்கர் பரப்பளவிலான பயிர்கள் நீரில் மூழ்கின. தாழ்வான பகுதிகளில் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதனிடையே மீட்பு பணிகளை அந்நாட்டு அரசு முடுக்கிவிட்டுள்ளது. தில்லியில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 2வது ஒருநாள் போட்டியில் நியூசிலாந்து அணி 5 ஓவர்கள் முடிவில் 1 விக்கெட் இழப்புக்கு 25 ரன்கள் எடுத்து விளையாடி வருகிறது. இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள நியூசிலாந்து அணி 5 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் விளையாடி வருகிறது. தர்மசாலாவில் நடைபெற்ற முதல் ஒருநாள் போட்டியில் இந்திய அணி 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்நிலையில் 2வது ஒருநாள் போட்டி தில்லியில் உள்ள பெரோசா கோட்லா திடலில் தற்போது நடைபெற்று வருகிறது. இதில் டாஸ் வென்ற இந்திய அணி கேப்டன் தோனி பந்துவீச்சை தேர்வு செய்தார். இதையடுத்து களமிறங்கியுள்ள நியூசிலாந்து அணி முதல் ஓவரிலேயே விக்கெட்டை இழந்தது. உமேஷ் யாதவ் வீசிய பந்தில் குப்தில் கிளீன் போல்டாகி பெவிலியன் திரும்பினார். 5 ஓவர்கள் முடிவில் நியூசிலாந்து அணி 1 விக்கெட் இழப்புக்கு 25 ரன்கள் எடுத்து விளையாடி வருகிறது. Akshar Patel, the fielder. உலகின் அதிவேக ஓட்டக்காரரான உசேன் போல்ட் பற்றிய வாழ்க்கை வரலாறு திரைப்படத்தின் முன்னோட்ட காட்சி ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. ஜமைக்காவை சேர்ந்த உலகின் அதிவேக ஓட்டக்காரரான உசேன் போல்ட் அண்மையில் நடைபெற்ற ரியோ ஒலிம்பிக் போட்டியில் 3 தங்கப்பதக்கங்களை வென்றார். ஒலிம்பிக் போட்டிகளில் இதுவரை மொத்தம் 9 தங்கப்பதக்கங்களை வென்று சாதனை படைத்துள்ள உசேன் போல்ட் வரும் 2017 நடைபெறும் உலக ஓட்டப்பந்தய சாம்பியன்ஷிப் போட்டியுடன் ஓய்வு பெற உள்ளார். இதனிடையே உசேன் போல்ட்டின் வாழ்க்கை பற்றிய திரைப்படம் உருவாகியுள்ளது. இதில் ஓட்டை பந்தயத்திற்கான அவருடைய பயிற்சி மற்றும் முன் தயாரிப்புகள், அவருடைய ஓய்வு நேரம் பற்றி விளக்கும் ஐ அம் போல்ட் என்ற திரைப்படம் அடுத்த மாதம் உலகமெங்கும் திரையிடப்பட உள்ளது. இணையத்தில் வெளியாகியுள்ள அந்த படத்திற்கான முன்னோட்ட காட்சி ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. For his height, they said he shouldn't be running so fast. For where he's from, they're saying he shouldn't be who he is. That's for the champion, right? Full box. சாம்பியன்ஸ் கோப்பை கால்பந்து தொடரில் பார்சிலோனா அணி 4-0 என்ற கோல் கணக்கில் மான்செஸ்டர் சிட்டி அணியை வீழ்த்தியது. ஸ்பெயினின் பார்சிலோனா நகரில் நடைபெற்ற இந்த போட்டியில் இவ்விரு அணிகளும் மோதின. முன்னணி வீரர்களான லயோனல் மெஸ்ஸி மற்றும் நெய்மர் இடம்பெற்றிருந்த பார்சிலோனா அணி தொடக்க முதலில் மிக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியது. ஆட்டத்தின் 17வது நிமிடத்திலேயே கோல் அடித்த மெஸ்ஸி பின்னர் 61 மற்றும் 69வது நிமிடங்களில் அடுத்தடுத்து 2 கோல்கள் அடித்து பார்சிலோனாவை முன்னிலைப்படுத்தினார். 89வது நிமிடத்தில் நெய்மர் தன் பங்குக்கு 1 கோல் அடித்து
பார்சிலோனாவின் வெற்றியை உறுதி செய்தார். இவர்கள் இருவரது சிறப்பான ஆட்டத்தால் பார்சிலோனா அணி 4-0 என்ற கோல் கணக்கில் மான்செஸ்டர் சிட்டி அணியை வீழ்த்தியது. City, pase atrás de Gundogan, ojo, se la va a llevar Suárez, Suárez delante, Willy, el pase para Messi, மீண்டும் தலைப்புச் செய்திகள். திமுகவுடன் கூட்டணி தொடரும், திருநாவுக்கரசர் அறிவிப்பு. முதல்வரின் உடல்நிலையில் சீரான முன்னேற்றம், முன்னாள் அமைச்சர் HV ஹண்டே தகவல். மேட்டூருக்கு நீர்வரத்து குறைந்தது, தண்ணீர் திறப்பும் 12,000 கன அடியாக குறைப்பு. அமெரிக்க அதிபர் தேர்தலில் இறுதி நேரடி விவாதம், ஹிலாரி ட்ரம்ப் இடையே மோதல். இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் மாலை 5:30 மணிக்கு வேந்தரின் அந்திமாலை தொடர் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.